ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, திரு வெளிப்பாட்டினுடைய ஞாயிறு என்றும் திருக்காட்சி பெருவிழா என்றும் 3 ஞானியருடைய திருவிழா என்றும் அழைக்கப்படுகிற இந்நன்னாளிலே நாம் ஏழை எளிய மக்களோடு நம்முடைய பொருட்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த திருப்பலியை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே இந்த பலி இறைவனை எல்லாவற்றிலும் கண்டு கொள்ளுகிற ஒரு ஆசிரியருக்காக, ஞானத்திற்காக நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. திருப்பலி முன்னுரை. விண்மீனை கண்டதால் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கவில்லை. மாறாக அவர்கள் ஏற்கனவே இறைவனை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கியிருந்ததால் அவர்கள் விண்மீனை கண்டார்கள். ஆண்டவரின் திருமுகத்தை பார்த்து தரிசிக்கும் பேற்றை பெற்றார்கள் என்று கூறும் புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் சிந்தனையோடு இன்றைய பெருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மனிதர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் கடவுளின் தேடல் பதிந்துள்ளது. எனவேதான் தொடக்க காலத்திலிருந்து மனிதர் கடவுளை தேடி வந்துள்ளனர். இன்றைய திருக்காட்சி பெருவிழா இதற்கு சிறந்த சான்று. 3 அரசர்கள் குழந்தை இயேசுவை தேடி வருகிறார்கள். இறை தேடல் உள்ள உள்ளம் நற்சிந்தனைகளால் மட்டுமே நிறைந்திருக்கும் என்பதற்கேற்ப கடவுளும் அவர்களுக்கு உதவி புரிந்தார், வழிகாட்டினார். ஆனால் நற்சிந்தனையற்ற தேடல் உள்ளம் இல்லாத உள்ளம் கொண்ட ஏரோது கலக்கமுற்றார், துயரமடைந்தார். தேடல் கொண்ட உள்ளம் இறைவனின் துணை கொண்டு அவரையே கண்டு மகிழும். மனிதன் கடவுளாகவும் கடவுள் மனிதனாகவும் நம் முன்னே காட்சி தரும் இந்நாளில் இறைமனித சந்திப்பும் இறைமனித உறவும் தினமும் வளர வேண்டி பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து எலிசபெத் ராணி அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து அருள்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குழந்தைகள், பேர குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இறை ஞானத்தில் வளரச் செய்ய வேண்டும் என்றும், பத்மாவதி என்கின்ற அருள் ஃபாத்திமா அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரத்தை சார்ந்த ஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் விண்ணப்ப திருப்பலியாகவும் இந்த பலியை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று தங்களது 33வது திருமண நாளை கொண்டாடுகிற பிரான்சிஸ் தெரசா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்தோடு வழி நடத்த வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்தராஜன் ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெமிக்ஷா இறைஞானம் கல்விகளை சிறந்து விளங்க வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை குழந்தையேசு அன்பியம் இன்றைய திருப்பலியை ஆண்டவருக்காக ஏற்பாடுகள் செய்து ஆலயத்தை தூய்மை செய்து சுற்றுப்புறங்களை ஒழுங்குபடுத்தி இதோ இந்த பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆகவே குடும்பங்களிலே அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கல்வி குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், வேலை வாய்ப்புகளிலும் குடும்ப ஆசீர்வாதங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நாமும் ஒரே உள்ளத்தோடு ஒரே பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பேராற்றலால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியறள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசாப்பழ
நாமத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையில் நின்று நிச்சயமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, விண்மீன் வழி நடத்த உம் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்த நீர் அருள் செய்தீரே. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார்.
பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார் என்று எடுத்துரைத்து, மெசியாவின் வருகையானது எல்லா இனத்தாரையும் ஒன்று கூட்டிச் சேர்ப்பதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தும் இறைவாக்கினர் எசையா நூலின் வார்த்தைகளுக்கு செவிமெடுப்போம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதைக் கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடல் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சோபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அரச மைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். கொண்டு வருவார்கள். சேவாவிலும் சேவாலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள்.
மற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் அடிகள் இயேசு என்னும் மறைபொருள் தூயாவியார் வழியாக அனைவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பிற இனத்தார் அனைவருக்கும் இம்மறைபொருள் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் நாமும் நம்பிக்கையோடு இயேசு என்னும் மறைபொருள் தூயாவியார் வழியாக நம்மில் கலந்திட அருள் வேண்டி திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய, மேலும் 5 முதல் 6 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய, மேலும் 5 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆயிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில்
யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலரை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்களும் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, திருக்காட்சி பெருவிழா என்று சொல்லப்படுகிற 3 ராஜாக்கள் அல்லது 3 ஞானியருடைய விழாவை நாம் இன்று மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இது கிறிஸ்மஸ். அவர் இறைவனாக, இறை மனிதனாக, இறை தன்மையை தன்னுள் கொண்டவராக இந்த உலகத்திலே இருந்தார் என்பதைத்தான் இந்த பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. அது என்ன, 25ஆம் தேதி விழாவிற்கும் இந்த திருக்காட்சி பெருவிழாவிற்கும் என்ன ஒரு ஒப்பீடு நாம் செய்ய வேண்டும் என்றால், இதோ அவருடைய பிறப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சி, அதில் மாற்றொன்றுமில்லை. ஒரு குழந்தையினுடைய பிறப்பு ஒரு குடும்பத்திலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஒரு திருமண திருப்பலி நடக்கிற பொழுது பார்த்தோம் என்றால், அப்பா அவ்வளவு மேக்கப், அவ்வளவு மேளதாளங்கள், அவ்வளவு அலங்காரங்கள், எல்லோருக்கும் மகிழ்ச்சி, எல்லாம் சிரித்த முகமாக இருக்கும். அதே போல் ஒரு வீடு பால் காய்க்கிற பொழுது அங்கே அவ்வளவு உற்சாகமாக இருக்கும், மணக்கும், சந்தனம் மணக்கும், பூ மணக்கும், பத்தி மணக்கும், அந்த வீடு முழுவதும் அவ்வளவு நிறைவாக கலகலப்பாக இருக்கும். அதுபோல கிறிஸ்து பிறப்பு என்பது எல்லோரும் ஒன்று கூடி கொண்டாடிய, உலகமே மகிழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. ஆனால் அதற்கு பிறகு இந்த இயேசுவின் பிறப்பு எப்படிப்பட்டது, நமக்கு தனிப்பட்ட விதத்திலே அது எப்படிப்பட்டது என்பதைத்தான் இந்த நாளைய விழா ஒரு கேள்வியாக நமக்கு எழுப்புகிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நாம் கிறிஸ்துவின் பிறப்பை எப்படி சுவைத்திருக்கிறோம், எப்படி அனுபவித்திருக்கிறோம், எப்படி புரிந்திருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதுதான் இந்த விழாவினுடைய கேள்வி. அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி 4 வரி, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இன்னைக்கு பயணப்படுகிறவர்களுக்கு என்ன தேவை? ஜிபிஎஸ், கூகுள் மேப் வேணும். எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை தட்டி விட்டோம் அப்படின்னா, நேராக போ, இன்னொரு 50 மீட்டரில் லெஃப்டில் திரும்பு, கண்ணை மூடிட்டு நீங்கள் திரும்பலாம், அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கோம், எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அதுபோல் கொஞ்சம் காலத்திற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கங்கே வழிகாட்டி போர்டு இருக்கும். இதோ 5 கிலோமீட்டர் இந்த ஊர், இன்னும் 100 கிலோமீட்டரில் இந்த இடம் வரும் என்று அதற்கான வழிகாட்டி பலகைகள் இருந்தன. அதற்கு முன்னால் இன்னும் பார்த்தோம் என்றால் பெரிய பெரிய கல்களில் எழுதி வைத்திருப்பார்கள். அதாவது திசையை மட்டும் போட்டிருப்பார்கள், வடக்கு திசை. அது இப்போதும் கூட கடலில் போகிறவர்கள், இப்போ கூட நம்ம ரடார் கருவிகள் எல்லாம் வந்து விட்டன, சென்சார் எங்கேருந்து வேணாலும் கரெக்டாக வழிகாட்டுகிறோம். ஆனால்
கடலுக்குள் போய் நின்று பாருங்க, 4 பக்கமும் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே ஒரே திசையாக தான் தெரியும். அவன் திசையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு திசை தெரியணும். ஒரு திசை தெரிந்தால் அதை வைத்துக்கொண்டு நாம் எந்த திசைக்கு போக வேண்டுமோ அங்கே போய்விடலாம். இப்போ இலங்கைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தெற்கு பக்கம் இருக்கிறது, இவ்வளோதான் நம்ம மண்டையில் இருக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு சிற்றறிவு, ஒரு புள்ளி. கடலுக்குள் பாதி தூரம் போன பிறகு கேம்பஸ் எடுத்து பார்த்தோம்னா வடக்கு திசையை காட்டும். அப்போ வடக்கு திசைக்கு எதிர் திசையில் போய்கிட்டே இருந்தால் அந்த இலங்கையினுடைய ஏதாவது ஒரு புள்ளி நமக்கு வந்துவிடும், வராமல் போகாது. இவ்வளோ. அப்போ வடக்குலையும் தெற்கு நோக்கி போகிற பொழுது தெற்குலையும் ஒருவேளை கிழக்கு பகுதிக்கு போக வேண்டும் என்றால் தென்கிழக்கு பகுதி, அதில் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா எந்த ஊர் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திற்கு போய்விட முடியும், அவ்வளோதான். எனவே வழிகாட்டப்படுகின்ற ஒரு கருவி என்பது ஒரு புள்ளி. வழிகாட்டு கருவியே பயணம் அல்ல. 5 கிலோமீட்டரில் இதோ நமக்கு ஒரு ஊர் வருகிறது அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம அங்கேயே உட்கார்ந்துட்டு இந்தா மேலே போர்டு போட்டிருக்கோரு ஆலங்குளம் 20 கிலோமீட்டர்னு போட்டிருக்கான், அதனால் ஆலங்குளம் இதுதான் அங்கனே உட்கார்ந்துருந்தா ஆலங்குளம் வருமா? வராது. நாம் தான் பயணப்பட்டு போக வேண்டும். ஆனால் அந்த புள்ளி, அந்த கருவி ஒரு துணை செய்யும். அதுபோல ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு கருவி கொடுக்காமல் அல்லது ஒரு துணை கொடுக்காமல் வாழச் செய்யவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, யாருக்குமே கடவுள் உள்ளிருந்து பேசுகிற, வெளியில் இருக்கிறது ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் சரி எது தவறு எது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது, இந்த உலகமெல்லாம் சொல்லுகிற வார்த்தையை தாண்டி நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார். இதோ உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அருளப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கடவுள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தையை குறித்து, என்னுடைய கணவனை குறித்து, என்னுடைய மனைவியை குறித்து, என்னுடைய சகோதர சகோதரிகளை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, இந்த பூமியை குறித்து, என்னை சுற்றி இருக்கிற உயிரினங்களை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து யாருமே கடமைப்படாதவர்கள் அல்ல, காட்டுமிராண்டிகள் அல்ல. விலங்குகளுக்கு கூட பொறுப்பு இருக்கு. பெத்த குட்டிய அந்த விலங்கு பத்திரமா பாதுகாக்கும், பொரித்த குஞ்ச அந்த பறவை பத்திரமா பாதுகாக்கும். எனவே விலங்குகளுக்கு கூட இந்த உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, உங்கள் கடமை அல்லது உங்கள் பொறுப்பு என்பது என்னவென்றால் அது மறைபொருள், வெளிப்படையாக யாருக்கும் சொல்ல முடியாது. நீ இந்த வேலைக்கு தான் போவ, அல்லது நீ இன்னாரத்தான் திருமணம் முடிப்ப, அல்லது நீ இந்த ஊரில் தான் வாழ்வ அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. வாழ்வு என்பது ஒரு மறைபொருள். இது எல்லாருக்கும் பொருந்தும். அது யாராக வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி. இந்த உலகத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்வும் ரகசியம். அந்த ரகசியம் யாருக்கு தெரியும் தெரியுமா? எனக்கு வெளிப்பாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டது. கடவுள் அதை உங்களுக்கு தான் தெரியப்படுத்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதுதான் ஒரு கான்ஃப்ளிக்ட். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, எதை பின்பற்றுவது? என் உள்ளம் சொல்வதையா, என் மனம் பேசுவதையா, என்னுடைய மனத்திற்குள் ஒலிக்கின்ற குரலுக்கு செவி சாய்ப்பதா, அல்லது இந்த உலகம் போட்டு கொடுக்கிற கூப்பாட்டிற்கும் கூச்சலுக்கும் வழி கொடுப்பதா, செவி கொடுப்பதா? இந்த உலகம் ஒரு கூப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கிறது. கூவி கூவி வித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இன்ஜினியர் படிப்பு தான் பெரிய படிப்பு என்று கூவி கூவி வித்தார்கள். எல்லோரும் போய் மொத்தமாக விழுந்தார்கள். சில ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா மொத்தமாக ஊரோட அடக்கி என்ன படிச்சாங்க? பொட்ட பிள்ளைங்க எல்லாம் டீச்சர் ட்ரைனிங்காக படிச்சுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நர்சிங்காக படிக்கும். அதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மொத்தமாக என்ன செய்வாங்க? எல்லா இடத்துலையுமே உள்ளது தான். ஒரு நேரத்தில் கூப்பாடு போட்டு வித்தார்கள் இன்ஜினியரிங் படிப்பு என்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ படிப்பு எல்லா பக்கத்திலுமே கூப்பாடு போட்டு கொண்டு இருக்கப்படுகிறது. இன்னொரு 20 வருஷம் கழித்து என்ன வருங்கிறது அதை பொறுத்து தான் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த உலகம் வேலையை பொறுத்து மட்டுமல்ல, வீடு கட்டுறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீட்டை பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதைத்தான் டிசைன் சொன்னான், இதைத்தான் வைத்து கட்ட வேண்டும், இப்படித்தான் கட்ட வேண்டும். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று, இன்னொரு 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று. ஏன் உடுத்துக்கிற உடை, ஏன் அந்த பசங்களுடைய முடி வெட்டுறதில் பாருங்க, எல்லாவற்றையுமே இந்த உலகம் கூப்பாடு போட்டு வித்து கொண்டிருக்கிறது. மதிப்பீடுகளையும் வித்து கொண்டிருக்கிறது, வாழ்வியலையும் விற்று கொண்டிருக்கிறது, வாழும் முறையையும் வித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் போடுகிற கூப்பாட்டின்படி வாழ்வதா,
அந்த உலகம் சொல்லிக் கொடுக்கிற உலக பிரஷரின் படி வாழ்வதா, அல்லது என்னுடைய மனம் எனக்கு சொல்லுகிறது பாருங்கள், எதில் சந்தோஷம் இருக்கிறது, எதில் மகிழ்ச்சி இருக்கிறது, எதில் நிறைவு இருக்கிறது, எதில் வாழ்வு இருக்கிறது, எதில் பேரானந்தம் இருக்கிறது, எப்படி வாழ்ந்தால் சரி? பெரிய கேள்வி. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஃபாதர் எனக்கு ஒன்றுமே இல்லை ஃபாதர், வாழ்க்கையே விரக்தியாக இருக்குது ஃபாதர், என்ன செய்கிறதுன்னு தெரியல ஃபாதர், ஏன் உறவுக்காரங்க முன்னாலெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ முடியலை ஃபாதர், அவமானமாக இருக்குது ஃபாதர், 3 பிள்ளைங்க ஃபாதர், முத்து மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபாதர், ஆனால் மொத்தமாக வாழ்க்கையை பார்த்தா ஒரு வெறுப்பு விரக்தியும். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு ஃபெயிலியரோன்னு நினைக்கிறேன் ஃபாதர். என்னையா ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டால், இல்லை ஃபாதர் ரொம்ப கஷ்டம் ஃபாதர், பணப்பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கஷ்டம் ஃபாதர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பிறகு பார்த்தா ஆள் டீசெண்டாக இருக்கிறாரு, போட்டிருக்கிற சென்ட் மனம் எனக்கே மூக்க தொலைக்கி தலைவலிக்குது, அவ்வளோகான அந்த ஆள் உட்காந்துருக்கான். எதில் வந்தீங்க அப்படின்னு, கார் வெளியில் நிற்கி ஃபாதர், எங்கேயும் அவசரமாக போகணுமா ஃபாதர் அப்படின்னா, சரி காரில் வந்திருக்கான், சென்ட் போட்டு கம்மன்னு என்ன செய்கிறான், ஒரு மாதிரி ஒரு ஹைஃபை லைஃப்பில் உட்கார்ந்துருக்காங்கிறது தெளிவாக தருது. குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், அவன் சொல்கிறான் 3 குழந்தைகளும் படிக்கிற இடம், சொன்ன ஸ்கூல்கள் எல்லாமே, இடங்கள் எல்லாமே ரொம்ப லட்சக்கணக்கில் செலவழித்து தான் படிக்க வைக்க முடியும். என்னதான் பிரச்சனை அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டே வந்து அவன் சொல்கிறான், ஃபாதர் நாங்கள் மொத்தம் 5 பேர் ஃபாதர், என்னுடைய கூட பிறந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த தொழில் நடத்துகிறார்கள், இவர்கள் இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள், இவர்கள் இந்த ஊரிலே இப்படி இருக்கிறார்கள் இப்படின்னு எல்லாரையும் சொல்கிறான். மற்ற 4 பேரும் அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க ஃபாதர், நான் மட்டும் பார்த்தீங்கன்னா இவனை விட ரொம்ப கஷ்டப்பட்டு பாவப்பட்டு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், உடுத்துறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காம இருக்கிறவர்கள் நிறைய பேர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பொது இடத்தில் இருப்பதால். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் வாழ்க்கையே போச்சு, நான் வந்து ஒரு ஃபெயிலியரோன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணுமோன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு இப்படி வாழ்ந்துருக்கணுமோன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் நினச்சதுக்கு காரணம் என்னென்னா, அவனை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க, அதனால் அவனுக்கு அப்படி என்ன செய்யுது தோணுது. நான் ஒன்று சொன்னேன், அந்த ஆள் அதை ஒத்துக்கிடலை, ஏன்னா அவன் ஒத்துக்கிறது கஷ்டம், நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு எனக்கு தெரியலை, அது உங்களை பொறுத்தது. நான் சொன்னேன், இங்கே நீ ஒரு அரசனை விட உயர்ந்தவர் அப்படின்னு. என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலாக தருதுன்னு, நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன், அரசனை விட சிறந்தவன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டார் முதல் வார்த்தையை. 2வது வார்த்தை சொன்னேன், அரசர்கள் யாராவது தெரிஞ்ச ஒரு அரசரை சொல்லுங்களேன் அப்படின்னு. நெப்போலியன் த கிரேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படி ரைட். நெப்போலியன் உங்களை மாதிரி காரில் போனாரா, எதில் போனார் அப்படின்னு. நெப்போலியன் காலத்தில் கார் கிடையாதுல்ல, வேறு எதில் போனார், குதிரையில் போனார். ரைட்டு, குதிரை வண்டியில் போனால் குறுக்கு வலிக்குமா வலிக்காதா, ஏசி கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்காது ஃபாதர். அப்போ குதிரை வண்டியில் போன ஒருத்தனை நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க, த கிரேட்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க. குதிரை வண்டியை விட ஒரு காரில், அதுவும் ஏசி போட்ட காரில், அதுவும் இவ்வளோ காலம் சென்ட் அடித்து மூக்கு தொலைக்கிற அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, நீ அவனோட பெரிய ஆளா இல்லையா ஃபாதர்? அது அந்த காலகட்டத்தில் அப்படி வாழ்ந்தவங்களுக்கு மத்தியில் அவன் உயர்ந்திருந்தான். இப்போ இந்த காலகட்டத்துக்கு அப்போ பிரச்சனை அவன் புத்தியில் தானே. நீ அவனை கிரேட்டுன்னு ஒத்துக்கிட்டனா நீ அவனோட கிரேட்லலாம் இருக்கிற. எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு அரசர்களுக்கு இருந்த சலுகைகளை விட, வசதிகளை விட, ஒரு அரசர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட நம்முடைய வாழ்க்கை உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருக்கிறதா இல்லையா? ஆனால் நம்முடைய உள்ளம், நம்முடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குவதற்கு காரணம், இந்த வெளியில் கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த உலகம் கூவி வித்துக்கிட்டு இருக்கிறான் இல்லைங்களா, டிவி வழியாகவும் செல்ஃபோன் வழியாகவும் இருக்கிற எல்லா விளம்பரங்கள் வழியாகவும் உன்னுடைய வாழ்க்கை என்பது அப்படின்னு வித்து கொண்டு இருக்கிறான்ல, நம்ம புத்தி அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஞானிகள் ஏரோது அரசனை போய் பார்த்தார்கள். ஏரோது அரசன் கலங்கினான், அவனை சுற்றி இருந்த எல்லோரும் கலங்கினார்கள். கலங்குகிறவர்கள் எல்லோரும் ஏரோது அரசனுடைய பேச்சை கேட்பவர்களை தவிர உள்ளத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை கேட்பவர்கள் அல்ல, உள்ளத்தில் இருக்கிற வெளிப்பாட்டை கேட்பவர்கள் அல்ல. உங்கள் உள்ளத்தில் கடவுள் உங்களோடு பேசுகிற குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை. ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம். கடவுள் உங்கள் உள்ளத்தில் பேசுவதை நீங்கள் கேட்டுவிட்டால் இந்த உலகம் பேசுவது 2வது பட்சம் 3வது பட்சம், அது எதுவாக வேண்டுமானாலும் சரி. அது முதல் வரி. அடுத்த வரி, விண்மீன் வந்தது, அங்கே நின்றதை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏன் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தேடல் உள்ள வாழ்க்கை தான் சுவைக்கும். நீங்கள் தேடாத எது கிடைத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கசக்கும். நீங்கள் தேடி தேடி அலைந்தால்தான் உங்கள் வாழ்க்கை இனிக்கும்.
இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு சந்தோஷம் இல்லை. 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருங்கிறீங்க. அது இது என்னது கிறிஸ்மஸுக்கு போட்டுடுச்சு, ஏற்கனவே நியூ இயருக்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்துடுச்சு. இப்போ அந்த திருவிழாவுக்கு இந்த பேரும் அழுவான். என்ன அழுவான்? எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். ஏலே, இந்த திருவிழா மே மாதமாவது வரப்படாதா? பலதை பேசாமல் என்னது கிறிஸ்மஸையும் நியூ இயரும் முடிச்சுட்டு கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு அடுத்து ஒரு புது ட்ரெஸ் எடுக்க போகலாம்னு நினச்சா, இவனுக்கு கிறிஸ்மஸுக்கு ஒன்று, வருஷப்பிறப்புக்கு ஒன்று எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? திருவிழாவுக்கு ஒன்று. இல்லைனா திருவிழாவில் மூஞ்சி தொங்க விட்டுட்டு உட்கார்ந்துருப்பான். ஏன் தொங்க விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு புதுசு வேணும். நீங்கள் சொல்லுவீங்க பெரிய ஆளுக்க, டே அந்த காலத்துலலாம் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு மொத்தமே 2 ட்ரெஸ்ஸு தாண்டா எடுத்து கொடுப்பாங்க. அந்த 2 ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக துள்ளி குதிப்போம் தெரியுமா? இப்போ உனக்கு வருஷத்துக்கு 10 ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன் கணக்குக்கு. ஏன்னா வருஷ பிறப்பு, கிறிஸ்மஸ்ஸு, பிறகு திருவிழா, பிறகு பிறந்த நாள், பிறகு ஏதாவது கல்யாணம் காட்சி வரும், பிறகு ஏதாவது நல்லது கெட்டது வரும். ஆடி கழிவில் கண்டிப்பாக எடுக்கணும்னு அந்த குடும்பம் விளங்காத குடும்பம்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. அவன் என்னமோ சொந்தக்காரன் சும்மா கொடுக்குற மாதிரி ஆடி கழிவில் போய் ட்ரெஸ் என்ன செஞ்சு ஆகணும். பிறகு ஏதாவது 2 போடுவான். 10 ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. 10 ட்ரெஸ் எடுத்தாலும் மூஞ்சில் சிரிப்பு வருதா? அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற 1 மணி நேரம் தான் சிரிப்பு. 1 மணி நேரம் கழித்து மூஞ்சி என்ன செஞ்சிருது? தொங்கிருது. என்ன காரணம் தெரியுதா? ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, தேடாமல் கிடைக்கிறது. அவர்கள் காத்திருந்து காத்திருந்து பயணப்பட்டு கிடைக்கவில்லை. பையனுக்கு வண்டி கிடைச்சிருது. அவனுக்கு இலை, நீ உழைச்சி உன் வண்டியை வாங்கிக்கல, நீ உழைச்ச அன்னைக்கு உன் வாழ்க்கையை பார்த்துக்கடா, நீ உழைச்சி கம்பாதிச்ச அன்னைக்கு உன் செல்ஃபோனை வாங்கிக்கடா, நான்லாம் ஒன்றும் வாங்கி தர முடியாதுடா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்லி வளர்த்துருந்தா, அந்த பையனுக்கு முதல் முறையாக செல்ஃபோனை வாங்கும்போது அப்படி இருக்கும் உள்ள உற்சாகம், தேன் சாப்பிட்டது மாதிரி திகைக்கும். ஏன்னா அவன் காத்திருந்தான், ரொம்ப 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 காத்திருந்தான். இதோ இந்த மாதிரி ஒரு வண்டி கிடைக்காதா, ஒரு செல்போன் கிடைக்காதா, ஒரு நல்ல பொருள் கிடைக்காதான்னு காத்திருந்தான். காத்திருந்ததுனால அதனுடைய சுவை அதிகம். தேடி தேடி இருந்ததுனால தேடிய பொருள் கிடைக்கிற பொழுது ஆனந்தம் இருக்கும். இன்னைக்கு தேடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஐயோ பாவம், பரிதாபம் உலகம். ஆகவே இவர்கள் ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. இது உண்மையா இது பொய்யா என்னன்னு தெரியல. 18 வயசு 19 வயசில் கல்யாணத்தை முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது பையனுக்கு 21 வயசில் கல்யாணம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்தினுடைய அருமையே தெரியாது. 30 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியாமல் இந்த பையன் இழுத்துக்கிட்டே இருப்பான் தெரியுமா, பொண்ணு தேடி தேடி. அவனுக்கு தான் கல்யாணம் அன்னைக்கு கேட்டிங்கன்னா, சாமி ஆண்டவன் இருக்காது சாமி, என்னடா வரும், எத்தனை 5 வருஷமாக பொண்ணு பார்க்க சாமி, கிடைக்கவே இல்லை, அங்கே முட்டி இங்கே முட்டி இங்கே முட்டி, நல்ல வேலை கல்யாணம். அந்த பொண்ணு வீட்டில் என்ன கண்டிஷன் போட்டாலும் ஒத்துக்குவான். ஏன், எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சா போதும். அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் மட்டில்லா பெருமகிழ்ச்சி யாருக்கு தான் வரும்? தேடி கிடைக்கிறவனுக்கு தான். படித்து முடித்த உடனே இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலைக்கு போவாங்களா, ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலான் இருக்கேன். இது என்ன வேலை, இதெல்லாம் ஆகிற வேலை இல்லைன்னு. இந்த 10 வருஷமாக வேலை கிடைக்காம முட்டி மோதி ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி ஒரு 400 கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிட்டு கடைசியில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும்போல அவனை எல்லாம் வேறு கம்பெனி வேலைக்கு போறியானா, சும்மா இதுக்கே 10 வருஷம் அலைஞ்சிருக்கேன், வாழ்வா சாவோ, நான் இந்த கம்பெனியில் நல்லா இருப்பேன்னு என்ன செய்வான்? மட்டில்லா பெருமகிழ்ச்சி யாருக்கு தான் கிடைக்கும்? தேடி அலைஞ்சவனுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த அளவுலையும் நீங்கள் எதன் பொருட்டு தேடி அலைந்தீர்களோ அது கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்வு மட்டில்லா பெருமகிழ்ச்சியாக இருக்கும். 2வது வரி முடிஞ்சிச்சா? 3வது வரி, வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் முக்கியம். இந்த திருக்காட்சி பெருவிழா இதைத்தான் சொல்லுகிறது. இவர்கள் யாரை தேடி வந்தார்கள்? ஏரோது அரசன்ட்ட போய் கேட்குறாங்க, யூதர்களின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார், அரசரை பார்க்க போகிறோம் என்பதால் தான் இவர்கள் எதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள்? பெரிய பெரிய பொன் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் வேறொன்றுமல்ல, அரசரை பார்க்க போகிறோம். நல்லா கனவு பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அரசரை பார்க்க போகிறோம்னு விரட்டி விரட்டி வந்துட்டு இங்கே வந்த இடத்துல ஒரு சாதாரண பெண்மணி அன்னை மரியாள் ஏசுநாதரை, அதுவும் சின்ன குழந்தைய கையில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை பார்த்தவுடன் வைத்தறிச்சல் வருமா, சந்தோஷம் வருமா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடுத்த கட்ட பிரச்சனை தான். கல்யாணம் முடிக்கிற பொழுது மட்டில்லா பெருமகிழ்ச்சி. அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம், அந்த பொம்பளைக்கு குணம் சரியில்லை, அவன் குடியார பயலாக இருக்கான், ஏதாவது பிரச்சனை பண்ணிடுறான், சண்டையை போட்டுருதான், அந்த வீட்டில் இருந்து நல்லது கெட்டதுக்கு நமக்கு பொருள் ஒன்றும் வாங்கி தரல. அந்த கல்யாணம் போக போக பட்டில்லா பெருமகிழ்ச்சியிலிருந்து குறை சொல்லுகிற நிலையை நோக்கி நகர்கிறது. வேலைக்கு போய் சேர்ந்தாச்சு, எப்படியாவது வேலையில் சேர்த்து விடுங்கன்னு அழுதுட்டான். அதனால ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டாச்சு.
15,000 ரூபா சம்பளம், நல்லா போயிட்டு இருந்தான் ஒரு 6 மாதம். 6 மாதம் கழித்து ஒரு நாள் வந்து சொல்கிறான், அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன் சாமி அப்படின்னு. என்னடா அப்படின்னா, ஃபாதர் அங்கே இருக்கிற டிரைவர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான், அவனுக்கு 17,000 ரூபா சம்பளம் கொடுக்காங்க. நான் என்ன முடிச்சிருக்கிறேன், MBA முடிச்சிருக்கிறேன், எனக்கு 15,000 ரூபா சம்பளம் தராங்க. அந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாமா ஃபாதர்? இல்லை நீ தானடா அழுத இந்த கம்பெனியில் எப்படியாவது வேலை வாங்கன்னு, வேலை வாங்கி கொடுத்தோம்ல ஃபாதர். டிரைவர் நம்ம கேவலப்படுத்துகிறாங்க ஃபாதர். இல்லை நீ இப்போ தானே சேர்ந்துருக்க, உனக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வேளை அதோட சம்பளம் கூடும், அந்த டிரைவருக்கு அதோட சம்பளம் கூடிருங்களா? என்ன இருந்தாலும் ஒரு டிரைவருக்கு விட நம்ம மோசமா? ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, திருமணம் முடித்தது மட்டுமல்ல, வேலைக்கு போனது மட்டுமல்ல, குழந்தை, இந்த பிள்ளை அந்த பையன் பொடியனாக இருக்கும்போது பாருங்க, வீட்டில் பாசத்தை பொங்கி பொங்கி வளர்க்குறது. இதே குழந்தைக்கு 15, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு வந்துடுதுன்னா கழுவி கழுவி ஊத்துறது. ஏன்? மட்டில்லா பெருமகிழ்ச்சியில் இருந்து நம்ம எதிர்பார்த்தது போல இல்லை. ராஜாவை தேடி வந்தோம், அரசரை தேடி வந்தோம், உட்கார்ந்து இருக்கிறது குடிசை, குடிசைக்குள்ள ஒரு அம்மா, அந்த அம்மா கையில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பார்த்தா ஒரு ஏழை குழந்தை. பிரியமானவர்களே, திருக்காட்சி பெருவிழா ஆழமான ஒரு உண்மையை சொல்லுகிறது, பயங்கரமான ஆழமான உண்மை. இதோ இவர்கள் அந்த குழந்தையை பார்த்தவுடன் என்ன செய்தார்கள் தெரியுமா? நெடுஞ்சான் கிடையாக விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். அதனால்தான் இவங்க ஞானிகள், அதனால்தான் இவர்கள் பெரிய ராஜாக்கள் அல்லது அறிவாளிகள். அந்த குழந்தை என்னவாக வளரும், என்னவாக இருக்கும் என்பதை, அதை சுற்றி இருக்கிற இறை தன்மையை, இறை அருளை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஞானம் பெற்றிருந்தார்கள். நாம் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் ஜெபிக்க வேண்டியது இதுதான். ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும், வருமுன் எதிர்காலத்தில் நிறைந்திருக்கிற வாழ்வு எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு தெளிவை எனக்கு காட்டும், எனக்கு கொடும், இந்த தெளிவை என் உள்ளத்தில் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். நிறைய வாழ்க்கைகளுக்கு இந்த வெளியிலே பார்க்கறதுனால தான், வெளி உலகத்தையே சுற்றி பார்க்கறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நோய் வருதா, நொடி வருதா, அல்லது பிரச்சனை வருமா, சந்தோஷம் வருமா, உயர்வு வருமா, தாழ்வு வருமானு தெரியல. நான் தயவு செய்து சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலே ஒவ்வொரு உடற்பயிற்சியாக கொடுப்பது போல மனப்பயிற்சி கொடுப்பது தான். செய்கிறவர்கள் செய்து கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள், செய்யாதவர்களுக்கு அடுத்த வருஷம் பிறக்கும், திரும்பவும் சொல்லுவேன், கவலைப்படாதங்க. ஆகவே இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, ஒரு வருஷம் ஃபுல்லாக தினமும் ஒரு 1 மணி நேரம் அமைதியில் கண்களை மூடிக்கொண்டு, முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன கல், நல்ல கூழாங்கல் ஒன்று, நல்ல சைஸு கல் ஒன்று எடுத்துக்கோங்கண்ணே, இல்லைனா வாங்குற காட்டுறேன் எந்த சைஸில் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்த கல்லை கையில் வைத்துக்கொண்டு 1 மணி நேரம் இந்த கல்லை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், இப்படியே வச்சுருக்கணும், கையில் வச்சு அந்த கல்லை மட்டும் உணர்ந்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் கல் இதாச்சுன்னா அப்படியே சுற்றிட்டே இருக்கணும், ஒரு மணி நேரம். எதுக்கு சொன்னோம்னு இந்த வருஷம் கடைசியில் கேட்டுக்கோங்க. செஞ்ச ஆட்கள் மட்டும் கல்லை கொண்டு வந்து காட்டிட்டு பேரை பதிவு பண்ணிக்கோங்க. பேரை பதிவு பண்ண ஆட்கள் மட்டும் வருஷ கடைசியில் வழக்கம் கேளுங்க, மற்றவங்களுக்கு நம்ம அந்த வழக்கத்தை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆகவே ஒரு சின்ன பயிற்சி, 1 மணி நேரம் இந்த கல்லும் நீங்களும் என்றும் இருங்கள். வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கூழாங்கல். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அல்லது கண்களை மூடி உச்சி முதல் உள்ளங்கால் வரை நீங்கள் ஒரு தியானத்தில் அமருங்கள், அமைதியில் அமருங்கள், உங்களோடு மட்டும் இருங்கள், சிந்தனை எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு தான் அந்த கல். கண்ணை மூடி உச்சி முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்குள் மட்டும் நீங்கள் 1 மணி நேரம், 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் டிவி பாருங்கள், எவ்வளோ நேரம் விளாடுங்க, எவ்வளோ நேரம் பள்ளிக்கூடம் போங்க, வேலைக்கு போங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அது உங்கள் பாடு. எனக்கு தேவை ஒரே 1 மணி நேரம். நீங்கள் உட்காருவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த இயேசுவில், இந்த குழந்தையில் தெய்வீகத்தை கண்ட ஞானிகளைப் போல நீங்கள் உங்களுக்குள் ஒரு பொக்கிஷம் இருப்பதை கண்டுகொள்வீர்கள், உங்களுக்குள் ஒரு மாணிக்க கல் இருப்பதை கண்டுகொள்வீர்கள், உங்களுக்குள் ஒரு இறைமை இருப்பதை உணர்ந்து கொள்வீர்கள், உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய வாழ்வியல் நிறைவை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நிச்சயம், அது கேரண்டி. இவர்கள் குழந்தையின் முன்னால் விழுந்து வணங்கியதற்கு காரணம் அதுதான். அதற்குள் இருந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு ஒரு பழமொழியை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டான். இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அடுத்த வரி ரொம்ப முக்கியம். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னையும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். அதாவது கொண்டு வந்தாச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, அல்லது வேலைக்கு போய் சேர்ந்தாச்சு, அல்லது பிள்ளை பெற்றாச்சு, வாழ்க்கை போச்சு, ரைட்டா, அல்லது வீட்டை கட்டியாச்சு, முடிஞ்சது. ஆனால் இந்த ஞானிகள் அந்த பொன்னை எடுத்து வைத்தான் பாருங்க. அவன் யோசித்திருக்கலாம், இந்த குழந்தைக்கு இந்த தங்கம் தேவைதானா, இந்த குடிசையில் இருக்கிற இந்த அம்மாட்ட இந்த தங்கத்தை கொடுக்கணுமா, இந்த குழந்தைக்கு இந்த தங்கத்தை வச்சு இவங்க என்ன செய்ய போகிறாங்க,
இவங்களால் முதல்ல பாதுகாக்க முடியுமா? எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தயவு செய்து சொல்லுகிறேன், உங்கள் மனதில் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்களை, இருக்கின்ற வைரங்களை, இருக்கின்ற வைரூரியங்களை, உங்கள் அன்பை, உங்கள் மன்னிப்பை, உங்கள் இரக்கத்தை, உங்கள் பாசத்தை நீங்கள் பொழிந்து தள்ளுங்கள். அவர்கள் தகுதியுடையவர்களா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர்கள் என்ன தகுதியோடு இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உங்களுக்குள் இருக்கின்ற விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து வெளியில் வையுங்கள். நீங்கள் ஞானிகளாக மாறுவீர்கள். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அருளின் ஊற்றே இறைவா, இயேசுவின் பிறப்பு படைப்பனைத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது போல எம் திரு அவை உறுப்பினர்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியை, நிறைந்த அமைதியை தரும் கருவிகளாக செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருட்பெருச்சுடரே எம் இறைவா, உம்மை ஆவலாய் தேடிக்கொண்டு ஞானிகளின் மனம் உறுதியது போல நாங்களும் உம்மை ஆவலாய் தேடவும் எங்கள் அயலாரின் முகம் கண்டு மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றையும் இறைவா, உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும். உம்மை போன்று ஞானத்தில் வளரவும், கல்வி கேள்விகளில் சிறக்கவும், பெருந்தோருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே இறைவா, எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் அமைதியும் தொழிலில் முன்னேற்றமும் நோயிற்றோர் நலமும் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். பொருட்கள் வைத்திருப்பவர்கள் முன்னே கொண்டு வந்து கொடுக்கவும். உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமது திரு அவையின் எளிய காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவின்
எமது மீட்பின் மறைபொருள் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இதோ சிறப்பான இந்த நேரம் திருக்காட்சி பெருவிழாவை, வெளிப்படுத்தப்பட்ட விழாவை கொண்டாடுகிற நேரம். எனவே இந்த ஆண்டு முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நிறைவான முறையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த ஆங்கில ஆண்டு பிறந்து முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நிற்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, 52 வாரங்கள், 52 ஞாயிற்றுக்கிழமைகள், அதிலே தலைமையான ஞாயிறு. ஒவ்வொரு வாரத்திற்கான அருள் பெறுகிறோம். எல்லா நாளும் திருப்பலியிலே கலந்து கொள்ள எல்லாராலும் முடியவில்லை. வேலையின் நிமித்தமாக அல்லது குடும்ப பாரத்தின் நிமித்தமாக அல்லது அறியாமை நிமித்தமாக அல்லது டெய்லி பூசை போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை போனால் போதும் என்கின்ற நினைப்பின் காரணமாக. ஆனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நாம் ஒன்று கூடி வந்து விடுகிறோம். என்னை தயவு செய்து இந்த 52 வாரத்தின் முதல் வாரம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்தில் நாம் நிற்கிறோம். நம்பிக்கையோடு உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 52 வாரங்கள் நான் தொடர்ந்து உமது பாதத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க இருக்கிறேன். எனக்கு வெளிப்படுத்தும், என்னோடு பேசும். ஏதோ பேசுகிற கடவுளாக இருக்கிறீரே, வெளிப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறீரே. நான் என்ன வேலையை செய்ய வேண்டும், என்ன தொழிலை செய்ய வேண்டும், என் குழந்தைகளோடு என்ன பேச வேண்டும், என் பெற்றோரோடு என்ன பேச வேண்டும், என் கணவனோடு மனைவியோடு என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பொது இடங்களில் என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் எந்த திசையில் பயணப்பட வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும், இந்த 52 வாரங்களும் என்னுடைய பயணம் எந்த திசையிலே, எதை நோக்கி இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அந்த நட்சத்திரம் எனக்குள் இருக்கிறது. அதோடு தொடர்பு கொள்ள, அதோடு உறவு கொள்ள, அதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள உமது தூய ஆவியானவரை தாரும். உமது தூய ஆவியானவரை பொழிந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இதோ உமது திருவுடல் திருரத்தமாக மாற்றி தருகிற பொழுது, ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளை பாவப்பட்டு நிற்கிற ஒரு குடிசையிலே இது ஏழையாய் உட்கார்ந்து இருக்கிற இதோ என்னையும் ஆண்டவரே அப்படியே தொடும், ஆசீர்வதியும், புனிதப்படுத்தும், வளப்படுத்தும், நெறிப்படுத்தும். இதோ இந்த ஞானிகளைப் போல இதோ நீர் வெளிப்படுத்துதலை நான் எப்போதும் பின்பற்றி வர, அது செல்லும் இடமெல்லாம் செல்ல, அதனால் என் வாழ்வு, என் குடும்பம், என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நிறைந்திருக்க, நல்ல சுகத்தோடு வாழ, நல்ல நலத்தோடு வாழ, என் குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலைத்திருக்க உயர ஆசீர்வாதத்தின் தகப்பனே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பு தகப்பனே, இந்த 52 ஞாயிற்றுக்கிழமைகளின் முதல் ஞாயிறாக இந்த ஆண்டு இருக்கிறது. அல்ல தகப்பனே, நன்மையின் தெய்வமே, இதோ தொடர்ந்து உம்முடைய திரு விருந்தை அருந்த, உம்மை சுவைக்க, நான் பட்டில்லா மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க, என் குடும்பத்தையும் என்னையும் என் தொழில் முயற்சிகளையும் உடல் நலத்தையும் இதோ ஒவ்வொருவரும் அப்படியே ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, ஒரு 3 நிமிஷம் தான் தூய ஆவி பொழியப்படுகிற நேரம். இந்த நேரத்தில் நமக்குள்ளே ஒரு மாற்றம், ஒரு புதிய எண்ணம், ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தெளிவு இந்த ஞானிகளுக்கு வந்ததைப் போல நமக்குள்ளும் வர உருக்கத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பு குழந்தைகள், ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும், ஆண்டவரின் திருப்பாதம் எப்போது செல்வேன், நற்கருணை எப்படி ஒப்புக்கொள்வேன், ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஒரு வாரத்திற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமையும் இதோ இந்த நற்கருணையிலே, இந்த ஞாயிற்று பலியிலே பெற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு உம் பாதம் தேடி வந்திருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் உம்முடைய தூய் ஆவியினாலும் வல்லமையினாலும் வாழ்வழியும். இதோ வேண்டி விரும்பி நிற்கிற ஆசிரை இதோ ஆண்டினுடைய இந்த ஆரம்ப ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து 52 வாரங்களும் நான் உன்னோடு இருக்கிறேன், தொடர்ந்து வழி நடத்துகிறேன், அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நட்சத்திரமாய் உனக்கு முன்பு என்னுடைய தூதர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள். உன் பயணத்தில் வரும் தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்படும், உன் வாழ்க்கையிலே உனக்கு இடையூறாக இருக்கிற அனைத்தும் ஒடித்தெறியப்படும் என்று வாக்கு கொடும் தகப்பனே. இதோ திருமண காரியங்கள், குழந்தை பேர்கள், ஆசீர்வாதத்தின் காரியங்கள், கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது, வீடு கட்டுதல், தொழில் முயற்சிகள், இதோ இந்த குடும்பத்திலே அமைதி, சமாதானம், உறவுகளிலே நம்பிக்கை, உற்சாகம் என்ற எல்லா காரியத்திலும் நீர் இந்த நேரத்திலே உம்முடைய அன்பு குழந்தைகளுக்கு நட்சத்திரமாய் வந்து மட்டில்லா பெருமகிழ்ச்சியிலே இவர்கள் திகைக்க, இதோ எந்நாளும் திளைக்க, அதிலே உயர்ந்து நிற்க தேவையான வாக்கை, நல் வாக்கை அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருளும் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி ஜெபிப்போம். எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு
ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
அனைவருக்கும் காலை வணக்கம். புனித அந்தோனியார் ஆலய திருவிழா 2024 சுரண்டை விவிலிய போட்டிகளின் விவரம். 10/1/2024 புதன்கிழமை முதல் போட்டியாக எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு கத்தோலிக்க கிறிஸ்துவ பாடல் போட்டி. 3 மற்றும் 4ஆம் வகுப்பிற்கு இயேசுவின் புதுமைகள் ஏதேனும் ஒன்று கதையாக சொல்லுதல் 3 நிமிடம். 11/1/2024 வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய போட்டி 5 மற்றும் 6ஆம் வகுப்பிற்கு திருப்பாடல் 121 மனப்பாடமாக கூறுதல். 7 மற்றும் 8ஆம் வகுப்புக்கு இறை வார்த்தைகளை வரிசைப்படுத்துதல் நீதிமொழிகள் அதிகாரம் 23. 13/1/2024 சனிக்கிழமை மாறுவேட போட்டி விவிலிய கதாபாத்திரங்கள் 5 குழுக்களாக நடைபெறும். ப்ரீகேஜி டு யூகேஜி வரை முதல் குழு, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 2ஆம் குழு, 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 3ஆம் குழு, 6 முதல் 8 வரை 4ஆம் குழு, 9 முதல் 12 வரை 5ஆம் குழு. ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே தரப்படும். 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை பாட்டு போட்டி. திருமணமான ஆண்கள் பெண்கள் தூய அந்தோனியார் பாடல் மட்டுமே பாட வேண்டும். 18/1/2024 வியாழக்கிழமை 9 மற்றும் 10ஆம் வகுப்பிற்கு உள்ள போட்டி புனிதர்களின் பொன்மொழிகள் மற்றும் ஆண்டோர்களின் வாக்கு கூறுதல். இதற்கான குறிப்புகளை என்னிடம் 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு பேச்சு போட்டி. தலைப்பு நமது மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித சவேரியாரின் வாழ்க்கை வரலாறு 3 நிமிடங்களுக்குள் பேச வேண்டும். 19/1/2024 வெள்ளிக்கிழமை வினாடி வினா போட்டி. இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்களுக்குரிய பகுதி ரோமையர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரை படித்து வர வேண்டும். இப்பகுதியிலிருந்து வினாடி வினாவுக்கான கேள்விகள் கேட்கப்படும். நன்றி. பதினாலு 1/2024 பொங்கல் விளையாட்டு விழா. இளைஞர்கள் இளம்பெண்கள் இணைந்து நடத்தும் பொங்கல் விளையாட்டு விழாவின் விவரங்கள். 3 வயது முதல் யூகேஜி வரை உள்ள குழந்தைகளுக்கு ஓட்டப்போட்டி. 1ஆம் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு முயல் ஓட்டம். 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு முறுக்கு தின்னுதல். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு லெமன் வித் ஸ்பூன். 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட்டிலில் நீர் நிரப்புதல். 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு குண்டு எறிதல். மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள். 3 வயது முதல் யூகேஜி வரை உள்ள மாணவிகளுக்கு ஓட்டப்போட்டி. 1ஆம் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ளவர்களுக்கு தவளை ஓட்டம். 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பலூன் உடைத்தல். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சாக்கு ஓட்டம். 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் உள்ள நீரை அருந்துதல். 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை குறிப்பார்த்து பந்து எறிதல். குழு விளையாட்டுப் போட்டிகள். மாணவர்களுக்கு வாலிபால், மாணவிகளுக்கு த்ரோபால். பெரியவர்களுக்கான குழு விளையாட்டு கயிறு இழுத்தல், பானை உடைத்தல். பொங்கல் இடுகையில் பொங்கல் நாளன்று மாலை 4 மணி அளவில் கோலப்போட்டி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் தாப்பனார் அந்தோனிசாமி என்ற ஜேம்ஸ், தாய் எஸ்தர் ராணி, இவர்கள் மகன் சில்வர் ஃபெலிக்ஸ் ரெய்மண்டுக்கும் சுரண்டை பங்கு ராஜகோபால பிரிவுக்கும் தாப்பனார் அண்ணாதுரை, தாய் சாந்தி, இவர்கள் மகள் பவுலின் பிரதிபாவுக்கு திருமணம். இது 3வது அறிக்கை. சுரண்டை பங்கு விகே பகுதியின் தாப்பனார் ஞானசெல்வன், தாய் ஜோஸ்பின் மேரி, இவர்கள் மகன் ஆரோ மார்ட்டினுக்கும் சுரண்டை பங்கு பிகே பகுதியின் தாப்பனார் ஜெயபிரகாஷ், தாய் ஆரோக்கிய மேரி, இவர்கள் மகள் பிரீத்திக்கு திருமணம். இது முதல் அறிக்கை. சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தாப்பனார் லூர்து அந்தோனி, தாய் சகாய மேரி, இவர்கள் மகன் அந்தோனி பாஸ்டினுக்கும்
சுரண்டை பங்கு, சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் அருளப்பன், தாய் சௌரிமுத்தாள். இவர்கள் மகள் சந்தியா செலினுக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 8ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 9ஆம் தேதி செவ்வாய், தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய், நண்பகல் 11:30க்கு புனித அந்தோனியார் நவநாள் திருப்பலி. மாலை 6:30க்கு பங்கு ஆலயத்தில் திருவிழா கொடியேற்ற திருப்பலி. 10ஆம் தேதி புதன் மாலை 6:30க்கு நவநாள் திருப்பலி. 11ஆம் தேதி வியாழன் மாலை 6:30க்கு நவநாள் திருப்பலி. 12ஆம் தேதி வெள்ளி மாலை 6:30க்கு நவநாள் திருப்பலி. 13ஆம் தேதி சனி காலை 7 மணிக்கு அதிசயபுரத்தில் திருப்பலி. மாலை 6:30க்கு பங்கு ஆலயத்தில் நவநாள் திருப்பலி. 14ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு BK புதரிலும் காலை 8:30க்கு ராஜகோலப்பெரியிலும் ஞாயிறு திருப்பலி. மாலை பங்கு ஆலயத்தில் 6:30க்கு நவநாள் திருப்பலி. இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் குழந்தை இயேசு அன்பியம். குழந்தை இயேசு அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். புதுநன்மை வாங்கும் மாணவர்களுக்கான மறைக்கல்வி வகுப்பு சனி மற்றும் ஞாயிறு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. திங்கள் முதல் வெள்ளி மாலை 4:45 முதல் 5:30 வரை. மறைக்கல்வி வகுப்பானது எப்பசம் அருள் சகோதரிகள் இல்லத்தில் நடைபெறும். மாணவர்கள் தவறாது கலந்து கொள்ளவும். இதுவரை 7 மாணவ மாணவியர்கள் பெயர் கொடுத்துள்ளார்கள். இன்னும் புதுநன்மை வாங்க பெயர் கொடுக்காதவர்கள் விரைவில் பெயர் கொடுக்கவும். கடந்த 12/12 அன்று தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று பகல் 12 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அசன உணவு வழங்கப்பட்டது. அதற்காக பண உதவி செய்தவர்கள் ஏற்கனவே முன் இருப்பு 2300 ரூபாய், ஏஎல் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், VK புதூர் ஆரோக்கியசாமி குடும்பத்தினர் 600 ரூபாய், விக்டர் ராணி 500 ரூபாய், சார்லஸ் அமலா 500 ரூபாய், தேவ்பிளஸ் அனிதா 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டெவி 500 ரூபாய், ஜெபஸ்தியான் உதயா 500 ரூபாய், சேவியர் அம்மாள் ஜெகன் 500 ரூபாய், லூர்து கோபி லிதியால் 500 ரூபாய், ஜேம்ஸ் ஆக்னஸ் 500 ரூபாய், கென்னடி ஜெசிந்தா 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், இருதயம் அமுதா 500 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 300 ரூபாய், ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், பெனிட்டா சோனியா 300 ரூபாய், அல்போன்ஸ் விஜிலா 200 ரூபாய், ஜெகன் அக்ஷலியா 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய், சேவியர் செபஸ்தி அம்மாள் 200 ரூபாய், லூர்துசாமி விஜி 200 ரூபாய். மொத்த வரவு 14,300 ரூபாய், செலவு 13,100 ரூபாய், மீதி இருப்பு 1,200 ரூபாய். இறைமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. வருகின்ற செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று மதியம் திருப்பலியை தொடர்ந்து அசன உணவு வழங்கப்படும். அன்று மாலை புனிதரின் கொடியேற்ற திருவிழா திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் இரவு உணவு வழக்கம் போல் வழங்கப்படும். இந்த அசன உணவுகளுக்காக பணமாகவோ பொருளாகவோ கொடுக்க விரும்புகின்றவர்கள் நமது பங்கு தந்தையிடமோ அருள்ராஜ் அவர்களிடமோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த புதன்கிழமை புனித அந்தோனியா ஜபக்குழுவின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அதில் புதிதாக சேர்ந்த உறுப்பினர்கள் மிக்கேல் லக்ஸி, பிரகாஷ் அமலா, ஸ்டீபன் வினோ, இன்பன் பெலினா, நலன் பிலோ, லூர்து சார்ஜ், ரெனி ஸ்டீபன், அந்தோனி ஸ்டீபன், கெனிஸ்டா ஸ்டீபன். இன்னும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கவிருக்கின்றார்கள். அனைவரும் சேர்ந்து கொள்ளலாம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். இப்புனிதமான மறை நிகழ்வுகளால் வாழ்வின் அருள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.